முறை ஒரு வயசுல இருந்து ஒரு 5 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பால் குடிப்பாங்க. சரிங்களா? மாட்டுப்பால் வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாட்டுப்பால் கொடுக்கறதுனாலையும் வந்து அடிக்கடி வந்து சளி பிடிக்கும். சரிங்களா? எப்போ வந்து குழந்தைக்கு பல்லு முளைக்க ஆரம்பிக்கிறோம் அப்போவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உணவு தேர்வில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும். வந்து கஞ்சியை ப்ரிஃபர் பண்ணலாம். சரிங்களா? சத்து மாவு கஞ்சி, உளுந்து கஞ்சி, ராகி கஞ்சி, இந்த மாதிரி கஞ்சி வகைகளை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். சரிங்களா? காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு டம்ளர், நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு டம்ளர். இது வந்து நல்ல இம்யூனை பில்ட் பண்ணும். ஸோ பால் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாலுடைய ஜீரணத்தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்கும். ரொம்ப கடினமான ஒரு உணவில் வந்து பால் அப்படிங்கிறது ஒன்று. சரிங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க பால் குடிச்சா நல்லா கால்சியம் சேரும், எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த பால் அப்படிங்கிறது வந்து நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து அது வந்து தேவையில்லை. சரிங்களா? நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் பால் குடிச்சிக்கலாம். ஆனால் குழந்தைகளை பொறுத்தவரையிலும் பால் கொடுத்தீங்க அப்படின்னா அது சளி தொந்தரவு வந்து அடிக்கடி கொண்டு வந்துட்டு இருக்கும். சரிங்களா? இன்னொன்று, மழையில் நனைவது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அடிக்கடி வந்து சளி பிடிக்கும். அது எதனால் அப்படின்னா நம்மளுடைய வயிறுனுடைய வெப்பநிலை மாறும்போது அதிலிருந்து அதனுடைய சக்தியிலிருந்து அடுத்து எந்த ஒரு உறுப்பு போகும்னா நம்மளுடைய நுரையீரலுக்கு தான் போகும். அந்த சக்தி பரிமாற்றம் அப்படிங்கிறது முடிஞ்சு அந்த சைக்கிளை வந்து நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன். ஸோ முதல்ல வயிறு அப்படிங்கிறது பிரதானம். வயிற்றுல இருந்து தான் வந்து ஒவ்வொரு எனர்ஜியும் வந்து அப்படியே வந்து அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு வந்து செல்லும். சரிங்களா? எப்படி ஒரு மண்ணில் ஒரு விதையை போட்டால் என்ன ஆகுது, செடியாவோ மரமாவோ முளைச்சு ஒரு விதையிலிருந்து பல 100 விதைகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதில்லை, காய்கறிகளை ப்ரொடியூஸ் பண்ணது இல்லையா? அந்த மாதிரி நம்ம வயிற்றுல என்ன உணவு நமக்கு கொடுக்குறோமோ, எந்த உணவு சாப்பிட்றோமோ அதற்கேற்ற ஒரு விளைவு தான் இந்த உடலில் வெளிப்படும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு உணவுப் பொருளை நம்ம எடுத்துக்கிறப்போ என்னாகும் அப்படின்னா இந்த வயிற்றினுடைய ஜீரணத்தன்மை வந்து கெட்டு போயிடும். இந்த ஜீரணத்தன்மை கெட்டுறப்போ என்னாகும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய உறுப்பானது நுரையீரல் அண்ட் பெருங்குடல். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய எனர்ஜி சர்க்குலேஷன் வந்து லோ ஆகிறப்போ என்ன அப்படின்னா சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு உருவாகும், குழந்தைகளுக்கு உருவாகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹீட் இருக்கிறது. அதிகப்படியான ஒரு பாடி ஹீட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கும். சரிங்களா? தூக்கம் கெட்டாலும் இல்லை அதிகமாக வந்து ஜங்க் ஃபுட்டு, சத்துக்களே இல்லாத உணவு வகைகள் நம்ம வந்து எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சளி பிடிக்கும். சரிங்களா? டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து சளி பிடிக்கும். பொதுவாகவே குழந்தைகளுக்கு உணவில் தான் நம்ம வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உணவு வகைகளை மாத்திரப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுடைய இம்யூன் வந்து பில்டப் ஆயிடும். சரிங்களா? ஸோ அதனால் உணவு வகைகளை வந்து நம்ம பார்த்து சீரமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த சளி தொந்தரவு அப்படிங்கிறது வந்து தவிர்த்திடலாம். சரிங்களா? சீசனுக்கு வரக்கூடிய சளி காய்ச்சல் அப்படிங்கிறது வந்து அது நார்மல் தான். ஒரு 2 or 3 days வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு மருத்துவ சிகிச்சை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான பெஸ்ட் ரெமிடிஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜக்கில் இல்லை ஒரு வாட்டர் கேனில் குழந்தைங்க ஸ்கூல் கொண்டு போகிறாங்கல்ல, அந்த வாட்டர் கேனில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு துளசி இலையோ இல்லை ஒரு கற்பூரவள்ளி இலையோ நீங்கள் போட்டு கொடுத்துருங்க. இல்லை வீட்டில் என்ன குடத்தில் நீங்கள் போட்டு வச்சுருங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த துளசி, கற்பூரவள்ளி இதில் இருக்கக்கூடிய காரத்தன்மை அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சளி வந்து அப்படியே கரைச்சிடும். சரிங்களா? மோஷன் வழியாக அது வெளியே வந்துடும். நைட்டு தூங்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கற்பூரவள்ளி இலைச்சாறு, துளசி இலைச்சாறு வந்து குழந்தைகளுக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வெத்தலையை வந்து வெறுவெடுப்பாக வந்து ஒத்தி எடுத்து நெஞ்சுக்கு வந்து அப்படியே போட்டு விடலாம். ஸோ பொதுவாகவே சளி பிடித்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் இஷ்யூ தான், பயப்பட தேவையில்லை. ஆனால் குழந்தைகளை வந்து இது பாதிப்பு இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. சரிங்களா? ஸோ சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களால வந்து ஒரு கம்ஃபர்ட் ஒரு பொசிஷனில் தூங்கவும் முடியாது, ஒரு கிடையே இருக்க மாட்டாங்க, நம்மளை படுத்தி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சரியாக சாப்பிடவும் மாட்டாங்க, சாப்பாடும் வந்து இறங்காது. அவங்க வந்து ஒரு டிஸ்டர்பான ஒரு இதுலேயே இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த உணவு முறையை நீங்கள் மாற்றுங்க. பால் கொடுக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக கஞ்சி கொடுங்க. சத்துமாவு கஞ்சி கொடுக்கலாம், சிறுதானிய கஞ்சி கொடுக்கலாம். இந்த மாதிரி கஞ்சி வகைகளை வந்து அதிகமாக கொடுங்க. அதிகமாக விளையாட விடுங்க. சரிங்களா? அதிகமாக விளையாட விட்டாலே போதும். என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஹாப்பி மைண்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இன்னொன்று ஆக்ஷன்ஸ் நிறையா இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி லெவல் வந்து அதிகமாக வந்து செலவாகும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பசி அப்படிங்கிறது தானாகவே எடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கடுத்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தொந்தரவுக்கு என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.